வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024-25 நிதியாண்டில் தமிழகத்திற்கு ரயில்வே துறைக்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 6362 கோடி. இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில், இந்த ஆண்டு மத்திய நிதிநிலை அறிக்கையில் நம்ம தமிழகத்திற்குன்னு ரயில்வே துறைக்காக ரூபாய் 6362 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 3 வந்தே பாரத் ரயில்கள் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க பிரதமர் மோடி. அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, தோராயமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பில் நம்ம தமிழகத்திற்கு ரயில்வே துறைக்காக ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம், நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது தமிழகத்தில் 2 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வந்தே பாரத் ரயிலை வந்து தொடங்கி வைத்தார். அது எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் 2 இருக்குல்ல, அது எதெல்லாம் அப்படின்னா, சென்னை எழும்பூர்லேருந்து நாகர்கோயில் வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயில், அதே மாதிரி மதுரையிலிருந்து பெங்களூரு வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயில், இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் மீரத்திலிருந்து லக்னோ வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயில். இந்த மாதிரி மொத்தமாக நேற்றுக்கு மட்டுமே 3 வந்தே பாரத் ரயில்கள் வந்து தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில்கள் இது பார்த்தீங்கன்னா அதிநவீன வசதி இதில் இருக்கும். ஓகேவா, சீட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஏசி வசதி இருக்கும். அதுக்கப்புறம் இது வேகமாகவும் போகிற ரயில் தான். இதே மாதிரி வேறு என்ன விதமான ரயில்கள்லாம் இருக்குது அப்படிங்க பார்க்கலாம். நமோ பாரத் ரயில்கள் இது என்ன அப்படின்னா, டெல்லியை பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் கூட இணைக்கிற திட்டம் தான் இந்த நமோ பாரத் ரயில்கள் திட்டம். ஓகேவா, அடுத்தது வந்தே மெட்ரோ ரயில் இது என்ன அப்படின்னா, அருகில் இருக்கிற நகரங்களை இணைக்கிற ரயில் சேவை. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை இருக்குது அப்படின்னா, சென்னையை பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நகரங்கள் கூட இணைக்கிறதுக்கான ஒரு ரயில் சேவை தான் இந்த வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது. நமோ பாரத் அப்படிங்கிறது டெல்லியை மட்டும் நம்ம சொல்கிறோம், ஆனால் வந்தே மெட்ரோ அப்படிங்கிறது எல்லா நகரங்களுக்குமே பொதுவாக தான் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது அம்ரித் பாரத் ரயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா ஏசி வசதி இல்லாத வேகமான ரயில் சேவை. இதில் வந்து டிக்கெட்டு காசுமே குறைவாக தான் இருக்கும். அடுத்தது அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1275 ரயில் நிலையங்களை சீரமைப்பு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் முன்னாடி கட்டின ரயில் நிலையங்களாக இருக்கும். இப்போ அது வந்து சிலது பழுதடைந்து இருக்கும். அதை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருவி கவச் அப்படிங்கிற ஒரு கருவி. இது ரயில்கள் விபத்து காப்பு கருவி. இது எப்படின்னா, 2 ரயில் எதிரில் வருது அப்படின்னு வச்சுக்கிங்களேன், 2 ரயில்லையுமே பிரேக் பிடிக்கலை அப்படின்னாலும் இந்த கவச் கருவி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 2 ரயில்லையுமே பிரேக் பிடிக்கலை அப்படின்னா கூட அந்த கவச் கருவி ஆட்டோமேட்டிக்காகவே செயல்பட்டு அந்த என்ஜினை வந்து நிறுத்திடும். அதுதான் இதில் இருக்கிற சிறப்பு. அடுத்தது, தற்போது எமர்ஜென்சி என்ற படத்தை இயக்கி நடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கங்கனா ரனாவட். இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், இதை கங்கனா ரனாவட் அவர்கள் வந்து கதை எழுதி இயக்கி நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஓகேவா, கங்கனா ரனாவட் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பியாக இருக்கிறாங்க, கூடவே அவங்க ஒரு நடிகையும் கூட தான். ஓகே, இப்போது இது இந்திரா காந்தி அவர்களுடைய அவசர நிலை பற்றியதான் இந்த படம். மெயினாக அவசர நிலை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க இதை பற்றி எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ இந்த படத்திற்கு பல்வேறு அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு எதிரான காட்சிகள் இதில் வந்து பலது இருக்குது அப்படின்ற மாதிரி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, தற்போது எங்கு ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் தீவுத்திடல். சென்னையில் தீவுத்திடலில் தான் இந்த F4 கார் பந்தயத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இதை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 2 போட்டி நடக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் போட்டி, இன்னொன்று இந்தியன் ரேசிங் லீக். இந்த 2மே நடைபெறுது. இது எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, சென்னையில் தீவுத்திடலில் தான் தொடங்கியிருந்தாங்க. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தெற்காசியாலேயே முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் இப்போ தான் நடைபெறுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயும் கூட முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுறது இதுதான் முதல் முறை. இது எப்போலேருந்து எப்போ நடைபெறுது அப்படின்னா, 2 தினங்கள் மட்டும்தான் நடைபெறுது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி, இந்த 2 தினங்கள், நேற்றைக்கு மற்றும் இன்றைக்கு, இது இந்த 2 நாள் மட்டும்தான் நடைபெறுது. ஓகேவா, இதில் மொத்தமாக எவ்வளவு தொலைவு அப்படின்னா 3.7 கிலோமீட்டர் தொலைவு. இதில் எந்த வழித்தடத்தில் இது போகுது அப்படின்னா, தீவுத்திடலில் ஆரம்பித்து அதுக்கப்புறம்
போர் நினைவு சின்னம் அது வழியாக போய் நேப்பியர் பாலம் வழியாக போய் அதுக்கப்புறம் சுவாமி சிவானந்தா சாலை வழியாக அண்ணா சாலை போய் அதுக்கப்புறம் கடைசியில் தீவுத்திடலையே வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு ரேஸ் தான் இந்த ரேஸ். மொத்தமாக 6 அணிகள் இதில் பங்கேற்கிறாங்க. இதில் போட்டி நடைபெறும் சாலை பகுதிகளில் உயரமான மின்னொலிகள் வைத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்வையாளர்கள் பார்க்கறதுக்காக பார்வையாளர்கள் மாடம் கூட அமைத்திருக்காங்க, உயரமான இடத்துலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை வந்து கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அடுத்தது, நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடிகால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே ஏசி வசதி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, தமிழ்நாடு எந்த ஆண்டுக்குள் $1 trillion பொருளாதாரத்தை ஈட்ட இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2030. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி நம்ம $1 trillion அளவில் பொருளாதார நிலையை எட்டணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு தான். இப்போ அதற்காக நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முயற்சியாக இப்போ அவர் அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அவர் வந்து கலந்து கொண்டிருக்காரு. இதில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 6 தொழில் நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 900 கோடி முதலீடுகள் வந்து எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமாக 4100 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்க போகுது. ஓகேவா? எது அந்த நிறுவனங்கள், என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படிங்கிற பார்க்கலாம். நோக்கியா நிறுவனம், இவங்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல சிறுசேரியில் சிப்காட் இருக்குல்ல, அங்கே வந்து நிலையான நெட்வொர்க் சோதனை வசதி கொண்ட புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கிறதுக்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பேபால் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு மேம்பட்ட வளர்ச்சி மையத்தை உருவாக்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது ஈல்ட் இன்ஜினியரிங், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம். இவங்க கோவை மாவட்டம் சூலூர் இருக்குல்ல, அங்கே வந்து ரூபாய் 150 கோடி முதலீடு வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மைக்ரோசிப் அப்படிங்கிற நிறுவனம், இதுவுமே ஒரு செமிகண்டக்டர் நிறுவனம் தான். இவங்க சென்னையில் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ஃபின்ஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய விநியோக மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்ளைட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், சென்னையில் தரமணியில் செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் உபகரணங்களுக்கான மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் லைட்டாக பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியமாக நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. லைட்டாக எந்தெந்த நிறுவனம் எங்கெங்கே தொடங்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுங்க. அடுத்தது இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் திலீப் அஸ்பே. இப்போது என்பிசிஐ இருக்குல்ல, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, அதோடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி தான் திலீப் அஸ்பே அப்படிங்கிறவர். என்பிசிஐ அப்படிங்கிற அமைப்பு தான் நம்ம இந்தியாவில் யூபிஐ அமைப்பை கட்டுப்படுத்துகிற அமைப்பு. யூபிஐ அப்படிங்கிறது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது, அதாவது நம்ம வந்து ஜிபே பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபோன்பே பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இந்த யூபிஐ மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த இந்தியாவில் யூபிஐ பரிவர்த்தனைகள் கடந்த 3 மாதங்களில் 37% வந்து அதிகரிச்சிருக்கு. 2022 ஆண்டில் ஒவ்வொரு வினாடிக்கும் 2348 பரிவர்த்தனைகள் தான் நடந்திருக்கு. ஆனால் 2023 ஆண்டு ஒவ்வொரு வினாடிக்கும் 3729 பரிவர்த்தனைகள் வந்து நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் யூபிஐ இந்த பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா 58% வந்து அதிகமாக இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஜூலை 2024 ஆண்டில் மட்டும் யூபிஐ உடைய பரிவர்த்தனைகள் இந்தியாவில் 20.6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருக்கு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதுதான் இதுவரைக்கும் ஒரு மாதத்தில் ரொம்ப அதிகமாக யூபிஐ பரிவர்த்தனைகள் வந்து நடந்தது. ஓகே, அடுத்தது தற்போது மாவட்ட நீதிபதிகள் தேசிய மாநாட்டு விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் மண்டபத்தில் தான் இது நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்றம் சார்பில் தான் இந்த மாநாட்டு விழா நடைபெற்றது. உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவேறதுனால அதற்காக அதை கொண்டாடுற வகையில் 75 ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் இந்த நாணயம். உச்சநீதிமன்றம் எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 26. அடுத்தது 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ரூபினா பிரான்சிஸ் எந்த போட்டியில் பதக்கம் வென்றார்?
இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி தான் இது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரூபினா பிரான்சிஸ் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எந்த பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் SH1 அப்படிங்கிற பிரிவில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது பீகார் மாநிலத்தின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராஜ்கிர். பீகாருடைய ராஜ்கிர் நகரில் பீகாருடைய முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் தொடங்கியிருக்காங்க. 90 ஏக்கர் பரப்பளவில் 740 கோடி ரூபாய் மதிப்பில் இதை வந்து கட்டியிருக்காங்க. இதில் 24 வகையான விளையாட்டுகளுக்கு பயிற்சி வழங்குவாங்க. பீகாருடைய முதல்வரான நிதிஷ்குமார் தான் இதை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதே ராஜ்கிர் நகரில் 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது நேபாள நாட்டின் முதல் ஆரோக்கிய நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? இதற்கான ஆன்சர் துலிகேல். இப்போ துலிகேல் அப்படிங்கிறது நேபாளத்துடைய ஒரு நகரம். இது பார்த்தீங்கன்னா நேபாளத்துடைய முதல் ஆரோக்கிய நகரமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால் அப்படின்னா அந்த துலிகேல் மாநகராட்சியில் சுகாதார திட்டங்கள் வந்து நிறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க. மருத்துவம் தொடர்பானது, ஆரோக்கியம் தொடர்பானது, நிறைய முகாம்கள் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆசியாவுடைய 2வது மிக ஆரோக்கியமான நகரமாக இதே துலிகேல் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்போ ஆசியாவுடைய முதல் மிக ஆரோக்கியமான நகரம் எது அப்படின்னா அது பற்றி அவங்க செய்தியில் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து தேடி பார்த்ததில் சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரி சில வெப்சைட்ல எல்லாம் இருக்குது. ஓகேவா, நீங்கள் லைட்டாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி அறிவித்த அமைப்பு எது அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். பாட்டா அப்படிங்கிற அமைப்புடைய தங்கப்பதக்கம் கேரளாவுடைய சுற்றுலாத்துறைக்கு வழங்கியிருக்காங்க. பாட்டா அப்படின்னா பசிபிக் ஏஷியா டிராவல் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது நம்ம இந்திய ராணுவம் நமன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா முன்னாள் ராணுவ வீரர்கள், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தினர், அதுக்கப்புறம் ராணுவத்தில் இருந்துட்டு ஓய்வு பெற்று இப்போ ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாங்கல்ல இவங்களுக்கு எல்லாமே ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த உதவி வழங்குறதுக்காக தான் இந்த நமன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து வாரம். இது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இந்த வாரம் தான். நேஷனல் நியூட்ரிஷன் வீக். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் சத்தான உணவுகள் அப்படிங்கிறது தான். நியூட்ரியஸ் டயட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது. நியூட்ரியஸ் டயட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2024-25 நிதியாண்டில் தமிழகத்திற்கு ரயில்வே துறைக்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 6362 கோடி. அடுத்தது தற்போது எமர்ஜென்சி என்ற படத்தை இயக்கி நடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கங்கனா ரணாவட். அடுத்தது தற்போது எங்கு ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் தீவுத்திடல். அடுத்தது தமிழ்நாடு எந்த ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரத்தை ஈட்ட இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் 2030. அடுத்தது இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார்? இதற்கான ஆன்சர் திலீப் பாஸ்பே. அடுத்தது தற்போது மாவட்ட நீதிபதிகள் தேசிய மாநாட்டு விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் ரூபினா பிரான்சிஸ் எந்த போட்டியில் பதக்கம் வென்றார்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வென்றது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்க தங்க பதக்கத்தையே ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பீகார் மாநிலத்தின் முதல் விளையாட்டு பல்கலைக்கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ராஜ்கிர். அடுத்தது நேபாள நாட்டின் முதல் ஆரோக்கிய நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? இதற்கான ஆன்சர் துலிகேல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC Civil Judge, APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.